ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சிம்பிளான இறால் கிரேவி தான் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். யாருக்கும் இந்த மாதிரி செஞ்சால் பிடிக்காத ஆளே கிடையாது. பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்க போகிறோம். அதில் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்க போகிறோம். எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி வச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டால் வெங்காயம் சீக்கிரமாக வணங்கிடும். ஸோ வாங்க, இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ வணங்கினதுக்கப்புறம் நான் பச்சை மிளகா 2 போட்டு அதையும் நல்லா வணக்கிக்க போகிறேன். வெங்காயமும் மிளகாவும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா வணக்கிக்க போகிறோம். வணக்கினதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா வணக்கிக்கிட்டு மசாலா போட்டுக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன். நல்லா காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மசாலாவை லோ ஃப்ளேம்லேயே கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ இறால் நம்ம கழுவி வச்சுருக்க இறாலை எடுத்து அதையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இறாலை சேர்த்து நல்லா மசாலா இறாலில் ஒட்டுற மாதிரி நம்ம நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா இறால் வேகிற அளவு நான் போட்டுக்கணும். ஆல்ரெடி இறால்லே என் தண்ணி வரும், அதனால 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா சரிசமமாக இறால்லாம் சரி பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொதி வர தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ மூடினதுக்கப்புறம் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு கிரேவியாக வேணும்னாலும் நீங்கள் கிரேவியாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ எனக்கு கிரேவிலாம் வேணாம், பொரியல் மாதிரி வேணுங்கிறனால நான் தண்ணியை நல்லா சுண்ட வச்சுட்டு உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்தா இறால் கிரேவி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.